துபாயில் எனக்கு 60,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. பட் ஐ எம் ஹாப்பி. துபாயில் நம்ம ஜிம்முக்கு இன்றைக்கி வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குது. எஸ், ஆர்மியில் எப்படி சோல்ஜர்ஸ்க்கு வந்து எவ்ரி இயர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் நீங்கள் வண்டியை ரோட்டில் ஓட்டுறதுக்கு எவ்ரி இயர் வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதில் வண்டி பாஸ் ஆகணும். வண்டியை டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் கார் வாஷ் பண்ணணும். வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும், உள்ளேயும் வெளியும். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் என் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கே ஆட்டோமேட்டிக் கார் வாஷும் இருக்குது, மேனுவல் கார் வாஷும் இருக்குது. நம்ம மேனுவல் கார் வாஷில் வண்டியை பக்காவாக இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். நவ் பிஃபோர் கார் வாஷிங் நேற்று நசீமானா எனக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு vlogging பர்பஸ்க்காக. ஐ லவ் யூனா K007 007 ஜேம்ஸ் பண்ணா எனக்கு ஞாபகத்துக்கு வராரு. இது வந்து ஒரு மவுண்ட்டு. இப்போ இந்த மவுண்ட் இருக்குல்ல, இதை நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல டேஷ்போர்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு மொபைலில் பின்னாடி ஒரு மேக்னெட்டிக் சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை இப்படி வச்சோன்னு வச்சுங்களேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான். ஆனால் இதை டேஷ்போர்டில் எந்த இடத்துல மவுண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த பெட்ரோல் பம்பில் கார் வாஷில் பெட்ரோல் போடுறதுல நம்ம இந்தியா தமிழ்நாட்டுக்காரங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட் பண்ணுற மாதிரி கொக்கோ கோலாஸ் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன். வெயிலுக்கு செம்ம வெயில் வெளியில். இங்கே வேலை செய்கிற நம்ம மக்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் என்கிட்ட கேட்டார், ஆனால் என்னென்னா யூடியூபராக இருந்துக்கிட்டு இப்படி சின்ன கார் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு நான் சொன்னேன், ப்ரோ இந்த வண்டி வாங்குறதுக்கே போதும் ஆயிடுச்சு. யூடியூபர்னா எல்லாருக்கிட்டையும் பெரிய வண்டி இருக்காது. பட் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம பெரிய வண்டி வாங்குவோம். கனவுகள் பெருசாக இருக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ வண்டியோட டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. கண்டிஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி பாஸ் போட்டுட்டாங்க. ஒன்லி அந்த வைபர் மட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு, கண்ணாடியில் இருக்குல்ல அது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஃபைனு 2500 திரம்ஸு ரவுண்டாக. அப்படியே வியூ ஃபைன்ஸில் கொடுத்தா அப்படியே வரும் பாருங்கள். பார்க்கிங் ஃபைனு, டிராஃபிக் ஃபைனு, அது இதுன்னு பிடிச்சிட்டாங்க. மேலே வந்துருச்சு ஒரு மெசேஜ். ஸோ ஃபைனலி வண்டிக்கு இன்சூரன்ஸு, அந்த மொல்கியா அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு, வண்டியோட கார்டு, அது எவ்ரி இயர் நம்ம அது போடணும். எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் இந்த வண்டிக்கான செலவு லைக் ஃபைன் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 85,000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு செலவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். காரணம், நான் பண்ண தப்புக்காக ஃபைன் பே பண்ணியிருக்கேன். அந்த ஃபைன் பணத்தால் இந்த நாட்டோட டெவலப்மெண்ட் இன்னும் நல்லா தான் இருக்க போகுது. அதனால் என்னுடைய சேஃப்டி இன்னும் ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது. ஸோ ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு பணத்தை திருப்பி கொடுத்தாலும் சரி, நம்ம யாருக்காவது சும்மா பணம் கொடுத்தாலும் சரி, அதை சந்தோஷமாக கொடுக்கும்போது அது 4 மடங்காக திரும்பி நம்மக்கிட்ட வரும். அதை நான் என் லைஃப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன். அது மாதிரி எனக்கு நடந்திருக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். துபாயிலிருந்து உங்கள் நண்பன் ஆதவன் ஏஜே. சியா.